பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கிறேன். அவருடைய வார்த்தைகளை கேட்கிறேன். அவருடைய ஆலோசனையின்படி நடக்கிறேன். என் வாழ்க்கையில் கர்த்தர் நியமித்து கொடுத்த காரியங்கள் அனைத்தையும் நான் பெற்றுக்கொள்வதற்கு காலதாமதமாகி கொண்டிருக்கிறது. என்னுடைய காரியங்கள் எப்பொழுது ஜெயம் உண்டாகும், என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மேன்மை உண்டாகும், வளர்ச்சி உண்டாகும், நான் கர்த்தர் கரத்தில் அமர்ந்திருக்கிறேனே என்று தேவ சமூகத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற அநேக ஜனங்கள் உண்டல்லவோ, அந்த ஜனங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்துவதற்கு, உன் கரத்தை பிடிப்பதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் உன்னை உயர்த்தி காண்பிக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ளவராய் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவீம், அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவீம், அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய யோசனைகள் உறுதிப்பட வேண்டுமானால் உன்னுடைய செய்கைகளை கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக்கொடு என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக காரியங்களை திட்டமிடுகிறார்கள், செயல்படுத்த வேண்டும், இதை நிறைவேற்ற வேண்டும், இந்த தொழிலை நான் தொடங்கலாமா, இந்த தொழிலில் எனக்கு லாபம் கிடைக்குமா, இந்த கட்டிட பணியை நான் செய்யலாமா, இது முடிவடையுமா, இப்படி தனக்குத்தானே திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து காரியங்களை நீ செய்யும்போது கர்த்தர் உன்னுடைய காரியத்துக்கு நல்ல ஆலோசனை தந்து போதித்து வழிநடத்துகிற தெய்வம். அந்த தெய்வம் சொல்லுகிறார், எந்த காரியத்தை நீ செய்வதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் வந்து கேட்டு ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும்போது அந்த ஆலோசனைகள் உனக்கு உறுதியாயிருக்கும், அது திட்டமிடுதலாயிருக்கும். அந்த யோசனைகள் தளர்வு வருவதில்லை, அந்த யோசனைகளில் எந்த ஒரு மாற்றம் வருவது இல்லை. ஏனென்றால் கர்த்தர் அந்த காரியத்தை செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக காரியங்களில் தன்னுடைய சிந்தனை சிதறப்பட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் நஷ்டம் ஏற்பட்டு மனம் சோர்ந்து போய் காணப்பட்டு கிடக்கிறார்கள். நான் இந்த தொழிலை செய்திடலாம், இந்த காரியத்தை நிறைவேற்றிடலான்னு சொல்லி ஆண்டவரை நம்பாமல் மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அநேகர்கள் செய்து தோற்று போய் கடன் என்ற பாரத்துக்குள் விழுந்து தன் ஜீவனையே பறிகொடுத்த அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் கரத்தில் நீ விழுவதை பார்க்கிலும் தேவனுடைய கரத்தில் நீ விழுவாயானால் அது உனக்கு பிரயோஜனமாயிருக்கும். மனுஷன் உன்னை கீழே தள்ளிவிடத்தான் பார்ப்பானே தவிர உனக்கு கரம் தந்து உன்னை உயர்த்தி விட வேண்டும் என்று அவன் ஒருபோதும் நினைக்க மாட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, சேற்றில் கிடக்கிற உன்னை தூக்கி எடுத்த அந்த கரம் இன்றைக்கு உன்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறது. நீ கர்த்தரை நம்பி ஓடுவாயானால் கர்த்தர் உன் காரியத்தை பார்த்து கொள்வார். மனுஷனை நம்பி ஓடும்போது நீ தோற்று போய் விடுவாய், இடறி விழுந்து விடுவாய், உன்னுடைய காரியம் ஜெயம் அடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனையே நம்பியிரு, உன்னுடைய யோசனைகள் உறுதிப்படும். உன்னுடைய காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லு, உன்னுடைய காரியம் வாய்க்கும் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் சொல்லுகிறார், யோசேப்போடு
மோசேயோடு கூட இருந்தேன், தாவீதோடு கூட இருந்தேன், தானியேலோடு கூட இருந்தேன். அவர்களை எல்லாம் உயர்த்தி காண்பித்த தெய்வம். காரணம் என்னவென்றால் அவர்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அறிக்கையிடுகிறவர்களாக இருந்தார்கள். ஆண்டவரே, இந்த காரியம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, இந்த பிரச்சனை என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, இந்த போராட்டம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. நான் இதிலிருந்து எப்படி விடுதலை அடைய வேண்டும், இதிலிருந்து எனக்கு எப்படி ஜெயம் கிடைக்கும் என்று தேவ சமூகத்தில் கேட்ட போதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு அழகாய் ஆலோசனை கொடுத்து, யோசனைகளை கொடுத்து அவர்களை அந்த இக்கட்டிலிருந்து தப்புவிக்க வைத்தாரேயானால் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்தாண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நீ வியாதியின் பிடிக்குள் அகப்பட்டிருக்கிறாயா, பிசாசின் பிடிக்குள் அகப்பட்டிருக்கிறாயா, பொருளாதாரத்தின் பிடிக்குள் அகப்பட்டிருக்கிறாயா? மனுஷனிடத்தில் போய் கேட்காத, இதற்கு தீர்வு என்ன என்று மனுஷனை நம்பி போகாத. கர்த்தர் சமூகத்தில் நீ அமர்ந்து கொடுக்கும்போது உன்னுடைய காரியத்தை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றி தருவதற்கு கடன் பாரத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, பிசாசின் தந்திரங்களிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரே தெய்வம் இன்றைக்கு நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை நாடி வருவாயானால் உன்னுடைய எல்லா காரியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். உன்னை ஆண்டவர் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். உனக்கு அவர் ஆறுதல் தரக்கூடிய தெய்வம், தேர்தல் தரக்கூடிய தெய்வம், உன்னை தேற்றுகிறவராய் ஆற்றுகிறவராய் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் சொல்லுகிறார், உன்னுடைய செய்கைகளை எல்லாம் கர்த்தர் சமூகத்தில் ஒப்புவிச்சிரு. மரியாளை போன்று தேவ சமூகத்தில் காத்து கிடங்கள். ஆண்டவருடைய பாதபடியில் அமர்ந்து கொடுத்தால் தேவையானது ஒன்று, தேவன் எனக்கு நல்ல பங்கை தருவார் என்கிற விசுவாசத்தோடு அவள் காத்து கிடந்தாள். அவளுடைய விசுவாசம் வர்த்திக்கப்பட்டது. மரியாளுடைய சகோதரன் மரித்து போன பிற்பாடும் அவனை ஜீவனோடு வெளியே கொண்டு வந்தாரே. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய காரியங்கள் மரித்து போய் கிடக்கலாம். இது எப்படி இனி உயர் பெறப் போகிறது? நான் வீடு கட்ட ஆரம்பித்து விட்டேன், கையில் பொருளாதாரம் இல்லாததினால் அந்த வீடு அப்படியே கிடக்கிறது, எனக்கு ஒரு வேலை இல்லாமல் அப்படியே கிடக்கிறது, என்னுடைய பிரச்சனைக்கு முடிவில்லாமல் அப்படியே கிடக்கிறது, எல்லாம் செத்து போனது போல் கிடக்கிறதேன்னு சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய பாதப்படியில், என் பாத தண்டையில் நீங்கள் வந்து அமர்ந்து கொடுக்கும்போது உன்னுடைய காரியத்தில் நன்மைகள் உண்டாக போகிறது. ஏது காரியம் தடைபட்டு கிடந்ததோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே, என்னுடைய காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், என்னுடைய காரியத்தில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை, கிருபையை நான் கொடுப்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று அழகான வார்த்தை தந்தீங்களே ஆண்டவரே. அந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய யோசனைகள் உறுதிப்படுத்துவதற்கு கர்த்தர் சமூகத்தில் நாங்கள் எங்கள் செய்கைகளை சொல்லுவதற்கு கர்த்தர் இரக்கம் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தேவனுடைய கரம் வைத்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.